ப்ரான்ஸ் ப்ரொக்கோலி ஸ்டியர் ஃப்ரை வைக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலியை நான் ஃப்ளாரட்ஸ் தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி அதை ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேங்க. இன்னைக்கு அந்த பொடியாக நறுக்கின தண்டோட வெங்காயத்தையும் ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் ஸ்டியர் ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ளாரட்ஸையும் சேர்த்து நான் ஸ்டியர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உப்பையும் நான் மிளகுத்தூளாக ஆட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் மறுபடியும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி 150 கிராம் ப்ரான்ஸை ஏற்கனவே நான் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணி அதோட கேப்சிகமையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டியர் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஏற்கனவே ஸ்டியர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலியை ஆட் பண்ணி அதோட ஸ்ப்ரிங் அனியன்ஸை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. சர்வ் பண்ணும்போது லெமன் ஜூஸ் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ப்ரொக்கோலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான விட்டமின் சி இருக்குது, கால்சியம், அயர்ன், ஃபாஸ்பரஸ், ஜிங்க், தைமின், ரைபோஃப்ளேவின், நியாசின்லாம் இருக்குதுங்க. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சாலட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ப்ரான்ஸில் செலீனியம், ஜிங்க் எல்லாம் இருக்குதுங்க.